நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே உங்கள் ஒருவரையும் நான் இந்த நாட்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் ஜென் மோகனை அவர்களை அழைப்போம். இந்த வேளையில் அவர்கள் ஜெபங்களை எடுத்து வருவார்கள். ஆரம்ப ஜெபத்தை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வாருங்கள். ஓகே பாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையில கூட நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட அப்பா மாதத்தின் ஆண்டவரே நாங்க இந்த 5ஆம் தேதியில 10ஆம் மாதத்துல வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில அப்பா அந்த ஹோலி கம்யூனியன் பகுதியை உம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா. இன்னுமாக கூட வேத வாசிப்பு பகுதி ஆண்டவரே, மெசேஜ் டைம் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலையும் உம்முடைய கரம் இருக்கட்டும். பாடல் ஆராதனையில உம்முடைய கரம் இருக்கட்டும் ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கும்படியாக இந்த வேளையில ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் தாமே பொறுப்படுத்த நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ள நாங்க எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென், ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வழியில பாஸ்டர் ஆண்ட்ரூ அவரிடத்துல ஒப்படைப்போம். பாஸ்டர் ஐயா, இதை சொல்ல விரும்புறீங்களா? இல்ல பாஸ்டர், ஒன்றுமில்லையா பாஸ்டர்? தேங்க்யூ பாஸ்டர். ஓகே, இந்த வேளையில் நாங்கள் ஆராதனைகளை கடந்து போவோம். இந்த நாட்களில் இந்த வேளையிலும் பாஸ்டர் பெனி ஐயாவை இந்த நாட்களில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரங்களை எடுத்து வாருங்கள். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், தூயாதி தூயவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இருக்கின்றவர், அல்பா மேகானவர், ஆதி மந்தமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற வாக்கின்படியாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்களாக என்கிற ஆராதனையின் முறைமையின்படியாகவும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள இந்த ஒரு சில மணித்துளிகளை உம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்கள் ஆராதனையிலே நாங்கள் உமக்கு கொடுக்கின்றோம். நீர் வார்த்தையில் எங்களுக்கு கொடுக்கிறவர். நீர் யாருக்கும் கடனாளி அல்ல. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். 2 கவியை மட்டும் பாடிவிட்டு பிறகு இரத்தத்தை குறித்ததான எனக்கு தேவன் கொடுத்த பாடலை நான் பாடுகின்றேன். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார்,
என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். புது மனுஷியாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆமாண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை கொடுத்து அலங்கரித்து ஆனந்தத்தை கொடுத்தபடியால் நன்றி அப்பா, நன்றி. ஆனாலும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்றால் நீ சிலுவையிலே எங்களுக்காக மரித்தீர். அதை தான் இன்றைக்கும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவரே பந்தி இருக்கிறோம். ஆண்டவரே, ஹோலி கம்யூனியன், அதை நாங்கள் நினைவு கூறும்படியாக செய்கிறோம். இப்படி பாடு மரணங்களை நினைவு கூறுகின்ற ஒரு காரியம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிரசினில் வடிந்த ரத்தம், உம்முடைய கரங்களில் வடிந்த ரத்தம், உம்முடைய கால்களில் வடிந்த ரத்தம், உம்முடைய முதுகினில் வடிந்த ரத்தம், விழாவினில் வடிந்த ரத்தம், 5 காயங்களை குறித்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு ரத்தத்தின் சிந்தினீர் நாங்கள் சுகமாயிருக்கும்படியாக, நாங்கள் பலனாயிருக்கும்படியாக, நாங்கள் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கும்படியாக நீர் இதை செய்தீரப்பா. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய அதிசயங்களுக்காக நன்றி, நன்றி. ஆமாண்டவரே, சிரசினில் வடிந்த ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், சிரசினில் வடிந்த ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், முதுகினில் வடிந்த ரத்தம், முற்றிலும் மாற்றும் ரத்தம். 39 கசையடிகள். முதுகினில் வடிந்த ரத்தம், முற்றிலும் மாற்றும் ரத்தம், முற்றிலும் மாற்றும் ரத்தம், நம்மை முற்றிலும் மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். கரங்களிலே ஆணி, கரங்களில் வடிந்த ரத்தம், கயவரை மாற்றும் ரத்தம், கரங்களில் வடிந்த ரத்தம், கயவரை மாற்றும் ரத்தம், கயவரை மாற்றும் ரத்தம், தீய கயவரை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். கால்களிலே ஆணி கடாவினார்கள். 2 கால்களையும் வைத்து அந்த கால்களிலிருந்து ரத்தம் வடிந்தது. நம்முடைய காயங்களை ஆற்றும்படியாக கால்களில் வடிந்த ரத்தம், காயங்கள் ஆற்றும் ரத்தம்,
கால்களில் வடிந்த ரத்தம், காயங்கள் ஆற்றும் ரத்தம், காயங்கள் ஆற்றும் ரத்தம், நம் காயங்கள் ஆற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். கடைசியாக விழாவினில் ஈட்டி வைத்து குத்தி பார்க்கின்றார்கள். அவர் மரித்து விட்டாரா என்று சோதிக்கும்படியாக அவர் மரித்து விட்டார் என்று உறுதிப்படுத்தினார்கள். ஏனென்றால் ரத்தம் எல்லாம் வந்து தண்ணீர் வந்தது. அவர் மரித்து விட்டார், ஜீவன் இல்லை, ரத்தம் இல்லை. ஆனால் அந்த ரத்தம் தான் நம்மை ஜீவன் உண்டாக்க செய்தது. நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்ற வாக்கு நிறைவேறின்று. ஹல்லேலூயா. விழாவினில் பாடிந்த ரத்தம், விடுதலை அழித்திடும் ரத்தம், விழாவினில் வாடிந்த ரத்தம், விடுதலை அழித்திடும் ரத்தம், விடுதலை அழித்திடும் ரத்தம், நம்மை விடுதலை அழித்திடும் ரத்தம், நமக்கு விடுதலை அழித்திடும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். ஆமாண்டவரே, நீர் உம்முடைய ரத்தம் முழுமையாக சிந்தி எங்களை பரிசுத்தமாக்கினீரே, எங்களை விடுவித்தீரே, எங்கள் காயங்களை கட்டினீரே, இப்படி தன்முகளால் நாங்கள் குணமாகும்படியாக செய்தீரே, நன்றி. இன்றைக்கும் இந்த பந்தி நாங்கள் உம்மை நினைவு கூறும்படியாக செய்கின்ற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெயம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Bless you. Amen. நன்றி பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி. அடுத்ததாக இந்த வழியிலே கர்த்தருடைய வார்த்தைகளே கடந்து செல்வோம். இந்த வழியிலே சகோதரர் ரஞ்சன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்களோட கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். திருவிருந்த ஆராதனையாக இருக்கிறபடியினால் இந்த வழியிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் குளோரிஃபை வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இந்த அக்டோபர் மாதம் கண்மணி போல தேவன் 8 மாதங்களையும் 9 மாதங்களையும் கண்மணி போல தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறது. தேவன் நன்றி செலுத்தி இந்த வார்த்தை பாதி இந்த வாக்கு தத்துவத்துக்கு நாங்கள் கலந்து செல்ல போகின்றோம். நிச்சயமாக இந்த மாத வாக்கு தத்துவம் உங்கள் ஒவ்வொருவரும் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த காரியத்தை கலந்து செல்வோம். கிருபையும் இரக்கம் உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீ ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமது கருத்தை என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாக்கு தத்தமானது ராஜா, இந்த 9 மாதங்களும் நீ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே வாக்கு தத்தத்தின் மூலமாக நீ கொடுத்த வாக்கு தத்தை ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்தும். இந்த 10ஆம் மாதம் 5ஆம் தேதி கொடுக்கப்படுற இந்த வாக்கு தத்தத்தை ராஜா, நீ ஒவ்வொருவரும் ஆண்டவர் இடப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செல். அடியனை தாழ்த்துறேன். நீ பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 46வது சங்கீதம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்கதான் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தமா இருக்கின்றது. சங்கீதம் 46:7 நான் வாக்கு தத்தத்தை சொல்லுகின்றேன். அதற்கு பிற்பாடு அன்று அவர்கள் அதை சிலையிட்டு போடுவார்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாம். ஆமேன். இதை அன்று அவர்கள் சிலையில போடுவார்கள். அதற்கு பிற்பாடு நான் இதிலே ஒரு சில காரியங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தேங்க்யூ அன்று, தேங்க்யூ. பாருங்கள், இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது என்றால், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அதே 46ஆம் அதிகாரத்தை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். இந்த சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும்போது யார் இந்த சேனைகளின் கர்த்தர்? ஒரு
படைக்கு தலைவராய் இருக்கும் பொழுது ஒரு படைத்தலைவன் என்ன செய்கின்றான்? அவன் முன் செல்லும் பொழுதுதான் அவனுக்கு பின்னாடி போராளிகள் அல்லது ஒரு காவலாளிகள் அவருக்கு பின்னாடி செல்லுகின்றார்கள். அதே மாதிரிதான் இயேசு எங்களுக்காக சேனைகளின் கர்த்தராக அவர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவை நாங்கள் முன் வச்சு செல்லும் பொழுது அந்த சேனைகளின் கர்த்தர் அவர் முன் செல்கிற வழினாலே அவர் செய்யற காரியம் எல்லாவற்றுக்கும் நன்மையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். யாக்கோபுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் எங்களுடைய தேவனாக இருக்கின்றார். அவர் என்னவாக இருக்கின்றார்? அடைக்கலமாக இருக்கின்றார். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நீங்கள் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கின்றார். இந்த தேவன் சேனைகளின் கர்த்தர் எப்படியா இருக்கின்றார்? ஆபத்துக்கள் வரும் பொழுது தேவன் முன் நிற்கின்றவராயிருக்கின்றார். கஷ்டங்கள் வரும் பொழுது தேவன் நமக்கு முன்னின்று கஷ்டங்களை நீக்கிறவராயிருக்கின்றார். ஆக எப்பொழுது நாங்கள் இயேசுவை முன்வைக்கும் பொழுது அதான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்று நாங்கள் பயப்படாமல் எந்த காரியமும் செய்தாலும் அவர் மூலமாக நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கின்றார். நீங்கள் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நதி ஒன்று அது நீர்க்கால்களை தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கின்றார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறவராயிருக்கின்றார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இருக்குமாயிருந்தால் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் என்றால் தேவன் நிச்சயமாக அவர் எங்களோடு இருந்து இருக்கின்றார். அவர் ஒவ்வொருவருடன் கூட இருந்து ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். ஆகவேதான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இந்த மாதம் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ தேவனை முன்வைத்து இயேசு என்னோடு கூட இருக்கின்றார் தைரியத்தோடு நீங்கள் கையெட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஊழிய பாதைகளாயிருக்கலாம், எதுவா இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்று தைரியத்தோடு நீங்க இந்த மாதம் நீங்க செய்கிற காரியம் ஒவ்வொன்றிலும் தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கின்றார். யாக்கோபுடைய தேவன் இன்றைக்கும் உங்களுடைய தேவனாக இருந்து அவர் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். நீங்கள் யாத்திராகமம் 14:13 பார்த்தீங்கன்னு சொன்னால், யாத்திராகமம் 14:13 யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13 14 வாசிப்பீர்களா இருந்தால் அதுல சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது 13 யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அது என்ன பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் நடைபெறாம அநேக தடைகள் வரலாம், அநேக எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சேனைகளின் அவருடைய படை வீரர்கள் சேனைகளின் கர்த்தராக இருந்து எங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் முழங்கால் படைத்து ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். எதிர்ப்புகள் வரும், அநேக பாடுகள் வரும், அநேக வேதனைகள் வரும். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனம், அவர்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் யாக்கோபு என்ன செய்யற? இஸ்ரவேல் புத்திரர் வழி நடத்தும் பொழுது அநேக காரியங்கள் முறையிடு. ஆனால் தேசம் என்ன சொல்றார்? நீங்க முன் செல்லுங்கள், என் நாமத்தினால் நீங்க முன் செல்லுங்கள், நிச்சயமாக அந்த யுத்தத்தை நான் ஜெயிக்க பண்ணுவேன் அவர் சொல்லுகின்றார். 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்று நின்று கொண்டு இருக்கிற இன்றைக்கு இயேசு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி காண மாட்டீர்கள். ஆமென். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எதிர்ப்புகள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள் என்று மோசே ஜனங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். எப்படி? இயேசு அவரோடு கூட இருந்தபடினால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கூட இருக்கின்றார். இயேசு சேனைகளின் கர்த்தர் உங்களோடு நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கின்றார். ஆகவே இதுவரை உங்களுடைய வாழ்க்கை அநேக தடைகள் இருந்திருக்கலாம், அநேக எகிப்தியர் போல அநேக ஜனங்கள் உங்களை எதிர்த்து இருக்கலாம், அல்லது நீங்க போக முடியாத காரியமா இருக்கலாம், கடந்து போக முடிய அநேக தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த தடைகள் எல்லாவற்றையும்
கர்த்தர் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகளை நீக்கிவிட்டு சேனைகளின் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து எல்லா வழிகளையும் அவர் செவ்வாய்ப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்த நதியை கடக்க முடியாம இருந்த வேளையிலும் இயேசு அந்த நதியை இரண்டாக பிளந்தது போல் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்தை நீங்க கடக்க முடியாம இருக்கின்றீர்களோ, எந்த சூழ்நிலையில இருக்கின்றீர்களோ, இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். ஆகவே நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். நீங்கள் அமர்ந்திருந்து இயேசு ஒருவர்தான் தெய்வம், இயேசு ஒருவர்தான் விடுதலை நாயகர், இயேசுதான் எங்களுக்கு துணையா இருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆகவே அவர் சொல்ல, நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த மாத வாக்கு உங்களோட வாழ்க்கையிலே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கின்றார். உங்களுக்கு அடைக்கலம் போக வேணுமோ, எப்படியாக நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கும், என்ன பாடுகிறது, யார் எனக்கு அடைக்கலம் தர முடியும்? உங்களை யார் கைவிட்டாலும் நம்முடைய தேவன் ஒருவர் கைவிடாத தேவனாயிருக்கின்றார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அவர் பூமியின் கடையமுல மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை உடைத்து ஈட்டிய முறியடிக்கின்றவர், இரணங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறவர், என்னென்ன காரியங்களும் உங்களுக்கு எதிராக வர எல்லா காரியத்தையும் அவர் சுட்டரிக்க வல்லவராயிருக்கின்றார். ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நமக்கு யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கின்றார். நீங்க பாருங்கள், பூமி நிலமாறி போகலாம், சமுத்திரங்கள் சாய்ந்து போகலாம், ஆனால் தேவன் எங்களோட கூட இருக்கும் பொழுது எந்த காரியமும் நிலை மாறி போக முடியாது. ஏன்னா இயேசு எங்களோட கூட. பூமி நிலை மாறலாம், சமுத்திரங்கள் நடுச்சமுத்திரத்தில் கலந்து போகலாம், ஆனால் நம்முடைய கர்த்தர் எங்களோட கூட இருக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமாக தேவன் எங்களோட கூட இருந்து வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாயிருக்கின்றார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆபத்துகள் வந்திருக்கலாம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் வேதனைகள் வந்திருக்கலாம், வருத்தங்கள் வந்திருக்கலாம். நம்முடைய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் சுகமளிக்கிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன். ஆகவேதான் அந்த வார்த்தை சொல்கின்றது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்து யாக்கோபின் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்திருக்கின்றார். எல்லா காரியத்திலும் தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கின்றார். ஆகவே நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அந்த வார்த்தை சொல்லுகின்றது, தன் துணையாக யாக்கோபின் தேவன் துணையாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 146:5 பாருங்கள், யாக்கோபின் தேவன் தன் துணையாக கொண்டிருந்த தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. ஆகவே தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மாதத்தை நீங்கள் கடந்து போகும் பொழுது அவர் உங்கள் பாதைக்கு முன் செல்லுகிறவராயிருக்கின்றார். உங்களுக்கு வர்ற எல்லா தடைகளுக்கும் அவர் முன்னின்று சேனைகளின் கர்த்தர், அவருடைய படை, அவருடைய தூதர்கள் உங்களுக்கு முன்னின்று எல்லா காரியத்தையும் நீக்கிவிட்டு உங்களை முன் செல்வதற்கு அவர் வழி திறக்கிறவராயிருக்கின்றார். இதுவரை அநேக காரியங்கள் வாழ்க்கையிலே தடைகள் வந்திருக்கலாம், ஆனா இந்த மாதம் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கின்றார். ஆகவே இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைக்கும் இயேசு முழங்கால் படியிட்டு ஆண்டவரே கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ராஜா நாங்க முன்னேறி போவதற்கு அநேக படைகள் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும் என்று கேளுங்கள். நிச்சயமாக தேவன் வழி நடத்த போதுமானவராக இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். இந்த மாத வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆமேன். இந்த வழி நான் ஜெபித்து முடிக்கின்ற கிருபையும் இரக்கம் உள்ள தேவனே, அப்பா இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராக ராஜா எங்களோடு ஒவ்வொருவரும் கூட இருந்து நீ வழி நடத்துகிற தேவன் ராஜா, யாக்கோபின் தேவன் நீ அடைக்கலமா இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா உண்மை மேல் நம்பிக்கை வைத்த மனித பாக்கியவான் சொல்லியிருக்கிறீர் ராஜா. நாங்கள் நம்பிக்கையோடு இயேசுவே உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி ராஜா ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை
எங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளையும் நீர் நீக்கும் பொழுது உமது சேனைகளை ஆண்டவரே அனுப்பி ராஜா எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்த அநேக பலவீனமாயிருக்கிற மக்கள் மத்தியில் நீ சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்த இந்த வாக்கு தத்தத்தை இந்த ஜீசஸ் குளோரி பவலிக்கு நாங்கள் ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ளும்படியா ராஜா நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். நன்றி ரஞ்சனன், நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வாக்குத்தத்தம். சேனைகளின் தேவன் இந்த மாசத்திலே நம்மோடு கூட இருந்து நடத்துவார் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா. அடுத்தாக இந்த வழியில் நாங்கள் வேத வாசிப்புகளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வழியில் அழைப்போம் சகோதரி ஜான்சி அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த வழியில் எடுத்து வாருங்கள். சங்கீதம் 84 அதிகாரத்தை வாசியுங்கள். ஆமேன். சங்கீதம் 84 முதலாம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோவின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கி பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் சங்கீதம் 84 இந்த வேளையில் அழைப்போம் அன்பு சகோதரி அலன் அவர்களை. அவர்கள் எடுத்து வருவார்கள், ஆங்கிலத்தில் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் ஆலன். Sister, okay, please continue. Thank you. I would like to read Psalm 84, yes, verses 1 to 12. May the Lord bless his word. For how lovely your dwelling place, O Lord Almighty! My soul yearns and faints for the courts of my God, my Lord. My heart and my flesh cry out for the living God. Even the sparrow has found a home, and the swallow has also found a nest for herself, where he may have a home, a place near your altar, O Lord Almighty, the King and my God. Blessed are those who dwell in your house. They are ever praising you. Blessed are those whose strength is in you,
who is also there, who is also in their courts and on pilgrimage. As they pass through the valley of Baca, they also make it a place of springs. The autumn rains also ever work with it as pools. So they go from strength to strength, and with each passing moments, they also go before God to Zion. Hear my prayer, O Lord and Almighty God. To me, O God, Lord God, you have shown favor. Lord, upon your shield, O Lord, look with favor on your anointed one. Better is better is one day in your courts than 1,000 years elsewhere. And rather than I'll be a doorkeeper in the house of the Lord than dwell in the tents of wicked. For the Lord God is a sun and a shield, O Lord. Bestow favor and honor, O God. Also, you will not withhold from those whose walk is blameless. O Lord God Almighty, the one whom we trust, the Lord himself is the one. The Lord God Almighty, blessed is the man who also trusts in you. Amen. Thank you. Amen. God bless you. Thank you. God bless Appreciate. you. God bless you. Bye. Okay, thank you. Bye. Thank you. Amen. அடுத்ததாக இந்த வேளையிலே அனௌன்ஸ்மெண்ட்டுகளை கடந்து செல்வோம். சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அண்ணா அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்து வாருங்கள் இந்த வேளையிலே அனௌன்ஸ்மெண்ட். Thank you, ma'am. Thank you, Pastor. Thank you. Jesus Glory Family Ministry சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியின் வாக்குத்தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாத வாக்குத்தத்தம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. இன்று திருவிருந்து வாக்குத்தத்த ஆராதனை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனிலிருந்து எமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் குபேந்திரன் அவர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து தேவ செய்தியை எமக்கு வழங்குவார். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரி மிதிலாவின் தலைமையில் சிறுவர் வாலிபர் ஊழியம் இடம்பெற்று வருகிறது. எமது வாலிப பிள்ளைகளுக்கான ஊழியம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்துக்கான அறிவித்தல்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ அம்மா. God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையில அழைப்போம் சிஸ்டர் டிவியா அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்து வாருங்கள், உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறதே. அவருடைய தழும்புகளாலே இந்த நாட்களிலே நாங்கள் குணமாகி அவருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக ஆண்டவரே நீர் பாடுபட்டு நொறுக்கப்பட்டு மெய்யாக எங்களுடைய பாடுகளை சுமந்து கொண்டவரே உமக்கு கோடி நன்றி அப்பா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை மாலை தோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தே. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோஸ்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் ஆண்டவரே நீர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக ஆண்டவரே நீர் நொறுக்கப்பட்டீரே. உமக்கு நன்றி அப்பா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேல் வந்தது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளாலே இந்த நாட்களிலே நாங்கள் விடுதலை ஆகுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிந்திய ரத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா, நாங்கள் பிசாசின் கைகளில் இருந்து
விடுதலையாக்கப்பட்டோமே அப்பா. இந்த நாட்களிலும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராபோசன பந்தியிலும் எங்களையும் ஒரு பங்காக நீர் தெரிந்து கொண்டீரே அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோ. முந்தன் தழும்புகளால் சுகமானோம். எத்தனை பேர் சொல்றீங்க? உம்முடைய தழும்புகளால் சுகமானோ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கமும் மனதுருக்கமும் உடைய நல்ல எங்கள் தெய்வமே அப்பா. இந்த வேலைக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காகப்பட்ட ஆண்டவரே அப்பா பாடுகளை இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனே உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே இலவசமாக நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை சொந்த ஜனமாக உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தவரே சுவாமி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ்ந்திட ஆண்டவரே, உமது ஊழியம் செய்திட ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ஜீவித்திட ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை வேறு பிரித்தீரே உமக்கு நன்றி. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட ஆண்டவரே அப்பா. உம்முடைய திரு உடலிலே எங்களுடைய பாவங்களை நீங்க சுமந்தீங்களே ராஜா, உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீ. ஜீவன் தரும் கனியாய்
சிலுவையில் தொங்கினே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக என்னையே தருகிறேன் இன்று ஜீவ பலியாக உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே ஆமப்பா உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நன்றி பரிசுத்தர் நன்றி பரிசுத்தர் நன்றியோடு உங்களை சோத்தரிக்கிறோம் உலகின் ரட்சகரே எங்களை மீட்டு கொண்டே எங்கள் மணவாளனே நீர் இருந்தவராக இருக்கிறேன் மறுபடியும் எங்களை நியாயம் தீர்க்க நீர் வரப்போகிறேன் சுவாமி ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா உம்முடைய போசன பந்தியிலும் ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் நிதானித்தோர்கணம் நாங்கள் அறிகிறோம் ஐயா ஆண்டவரே எங்களை நாங்கள் ஜீவபலியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே இன்னுமாக எங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே பாவங்களில் இருந்து எங்களை விடுதலை எங்கள் தெய்வமே அப்பா ஆண்டவரே மன்னிக்கிறவராக இருக்கிறீர் சுவாமி இன்னும் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை இன்னும் நாங்கள் தரித்து கொள்ள ஆண்டவரே அப்பா உமக்காக நாங்கள் வாழ இன்னுமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த ஜீசஸ் க்ளோரி மினிஸ்ட்ரியிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாவற்றையும் உம்முடைய பொன்னான கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற அருமையான worship எடுத்து வந்தீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையில் நாங்கள் திருவிருந்துக்குள்ளே நாங்கள் பங்கு பெற போகிறோம். இந்த வேளையிலே திருவிருந்து ஆராதனைக்குள்ளே இந்த இடத்திலே பாஸ்டர் குபேந்திரன் ஐயாவுடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் தொடர்ந்து காரியங்களை செய்வார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். நல்லது. நாங்கள் இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாங்கள் திருவிருந்திலே கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். தேவனை துதித்து ஆராதித்து நாங்கள் அவருடைய வார்த்தைகளை தியானம் செய்து இப்பொழுது திருவிருந்துக்காக ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் வேதாகமத்திலிருந்து 2 வசனங்களை வாசித்து நாங்கள் திருவிருந்திலே கலந்து கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். அப்போ இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் தன் சீசர்களோடு அங்கே பந்தியிருந்து சீசர்கள் மத்தியிலே இந்த ராப்போசனத்தை, இந்த இரவு விருந்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தியவர் அங்கே அப்பத்தை எடுத்து கொடுத்து சொல்லுகிறார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னதை பார்க்கின்றோம். அதுபோல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ரசத்தை வார்த்து அவர் கொடுத்து சொன்னார்,
இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், புதிய உடன்படிக்கை ஆகிய இரத்தம் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்படியானால் பழைய உடன்படிக்கை ஒன்று உண்டு என்றால், இது புதிய உடன்படிக்கை என்றால் இன்னும் ஒரு பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்க வேண்டும். அப்போ பழைய உடன்படிக்கை என்னென்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் இரத்தம் சிந்துதலினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலே பாவ நிவாரண பலியாக அங்கே மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக அங்கே பிரதான ஆசாரியான் அவன் இரத்தம் சிந்த வேண்டியதாய் இருந்தது. பிரதான ஆசாரியான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் புதிய உடன்படிக்கை. அப்படியானால் முழு உலகத்தின் மக்களுடைய பாவங்களையும் போக்கத்தக்கதான இந்த இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். இது என்னுடைய இரத்தம், இது என்னுடைய இரத்தம். அங்கே சொல்ல என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்வதை பார்க்கின்றோம். அதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். நமக்காகவே அவர் இரத்தம் சிந்தினார். அதனால அவருடைய மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது, ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறது, பாவ மன்னிப்பை தந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் எல்லோருடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒன்று கொரிந்தியர் அங்கே 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற போது நாம் அதை நிதானித்து அறிந்து இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதை நிதானித்து அறியாததனால் அநேகர் அற்பமாய் இந்த பரிசுத்த பந்தி எடுப்பதனாலே பலவீனம் அடைந்திருக்கிறார்கள், அநேகர் மரித்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்படியானால் இது இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அவருடைய சரீரம், இந்த அப்பம் அந்த சரீரத்துக்கு ஒரு அடையாளம். அதே போல இந்த ரசம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிந்திய இரத்தத்துக்கு ஒரு அடையாளம். ஆனால் ஒரே சரீரத்திலே ஒரே இரத்தத்திலே நாம் அநேகர் என்ன செய்கின்றோம், ஒன்றுபடுகிறோம், அங்கே ஒரு ஐக்கியப்படுகிறதை நாங்கள் இது காண்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நாம் எல்லோரும் ஐக்கியப்படுகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துடைய இந்த சரீரம் இரத்தமும் நம் எல்லோருக்குள்ளேயும் கடந்து வருகிறபடினால் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் கசப்பு வெறுப்போடு ரகசிய பாவங்களோடு நாம் இன்னும் மனம் திரும்பாதபடி பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் கல்வாரி சிலுவை இரத்தம் நம்மை கழுவும்படியாக, அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அவர் சிந்திர இரத்தம் வீண்போகாதபடி அது நமக்கு ஒரு விடுதலை தரும்படியாக நாம் எல்லோரும் கரத்திலே அப்பத்தை எடுத்துக் கொள்வோம், ரசத்தை எடுத்துக் கொள்வோம். ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு விசை நம்மை கழுவும்படியாக சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்வோம். அதே போல இந்த இரத்தத்தினால் அவருடைய சரீரத்தினால் வந்த அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு, விடுதலையை நாங்கள் நினைவு கூறுவோம். இதை அவர் நினைவு கூறும்படியாக இதை செய்யும்படியாக சொன்னார். ஆனால் அவருடைய மரணத்தை, பாடுகளை நாம் நினைவு கூறுவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்திலுமாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இதை நினைவு கூர்ந்து நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டவர்களாய் பானம் பண்ண முன்பதாக ஒரு சில நம்மிடம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த 10ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே பரிசுத்த பந்தியை நினைவு கூர்ந்து நீர் கொடுத்த அந்த கட்டளையை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே செய்கின்ற இந்த செயல்பாடை நீ அறிந்திருக்கிறேன். பரிசுத்த பந்தியை ஆசீர்வதியும். இதை உட்கொள்ளுகிற, இதை ஆண்டவரை அனுபவிக்கின்ற யாவர் மேலும் உம்முடைய கிருபை விளங்க வேண்டும். உம்முடைய ஆண்டவரே நீர் அவர்களுக்குள்ள யோவான் நற்செய்தி சொல்லுகிறது போல மாம்சத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னது போல இதற்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இதில் பங்கு பெறுகிற யாவர் மேலும் கடந்து வரும்படியாக இந்த பரிசுத்த பந்தியை இதை பங்கெடுக்கிற யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பிதாவே, ஆமென். நாங்கள் ஜெப சிந்தியோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பத்தை ஒருமனப்பட்டவர்களாய் உட்கொள்வோம். அதே போல நம்முடைய கரத்தில் இருக்கிறதான இந்த ரசம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை நமக்காக சிந்திய பரிசுத்தமுள்ள இரத்தம், அந்த இரத்தத்தின் விடுதலை, நன்மை, ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் பானம் பண்ணுவோம். சிலுவை சுமந்த உருவ சிந்தின இரத்தம் புரண்டோடி, சிலுவை சுமந்த உருவ
சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவேனு கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவேனு கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தான். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம். ஆம் பிரியமான என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறவர். அவர் சிந்திய இரத்தம் நமக்கு ஒரு ஆத்ம விடுதலையை தந்திருக்கிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறது. பிசாசின் மேலே அதிகாரம் தந்திருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தம் அது நம்மோடு கூட இருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலுமாக பரிசுத்த பந்தியிலே ஆண்டவரை பங்கு பெறவும், ஆண்டவரே அதை நாங்கள் நினைவு கூறவும் நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இதில் பங்கு பற்றிய யாவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக கிருபை, உம்முடைய சுகம் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்தாக இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஜான்சி அவர்களை அழைப்போம். இந்த வேளையில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் படிக்கும்படியாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜான்சி. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். எடுத்து வாருங்கள், உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையும் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. மாறாமலே உடனிருந்தேன், விலகாமலே நடத்தி வந்தேன். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே,
அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையும் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையும் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர் இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையும் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்ல மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே நன்றி பாஸ்டர் ஆமீன் ஆமீன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவரும் அவர் அதிசயமானவரும் அதிசயமான காரியங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வழியிலும் நாங்கள் கடைசி ஜெபத்தை இந்த நாட்களில் எடுத்து வருவோம். இந்த வழியிலே பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வழியில் ஜெபத்தை எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எத்தனை நல்லவர், எத்தனை வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர். அப்பா, எங்களை இந்த 10 மாதம் அளவும் கிருபையாய் பாதுகாத்து நடத்தி வந்த மாபெரும் நல்ல தெய்வருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான நாளிலேயும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே கர்த்தாவே நடந்ததான இந்த ஸ்பெஷல் சண்டே சர்வீஸையும் கம்யூனியன் சர்வீஸையும் ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றெல்லாம் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே.
தேவ பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து செய்ததான ஆராதனைகள், பாடல் வேலைகள், விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய திருவிருந்து பந்தி எல்லாவற்றையும் நீர்தாமே பொறுப்பெடுத்து ஆளுகை செய்தீர் ராஜா. கலந்து கொண்ட பங்கெடுத்த எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்கிற எல்லா ஊழியங்கள், தனிப்பட்ட காரியங்கள், வேலைகள்ல தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தங்கி இருக்கட்டும் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, பாக்கியவானாயிருக்க கர்த்தர்தாமே கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடைபெறுவதான எல்லா ஊழியங்கள், எல்லா ஐக்கியங்கள், கூடுகைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர்தாமே பொறுப்பெடுப்பீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். வேண்டிதான் சரீர சுகம், பலன், ஜீவன், தீர்க்காயுசை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலையும் தேவனுடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் ஆரோக்கியமும் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 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 நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் நன்றி ஐயா, உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆமென், ஆமென். Thank you, Pastor. இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். Thank you everyone and God bless you. Thank you. God bless you. Bye. நன்றி பாஸ்டர் ஐயா.